ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நான் பிரெட் கேரமல் புட்டிங் தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக ஒரு கடாயில் ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்து கேரமல் பண்ண போகிறேன். ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கு. கடாய் சூடானதும் நம்ம சர்க்கரை போட்டு அதில் ஒரு 1/4 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை நல்லா கேரமல் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ளேம் மீடியமாக வச்சா போதும், ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது. மீடியம், கொஞ்சம் ஃப்ளேம் ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி அப்படி கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும், இல்லைங்க அது அப்படியே கரிஞ்சிடும். இந்த பதம் வருന്നത് வரை நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இந்த பதம் தான் அதுக்கு தேவையான பதம். இந்த கலர் ஆகுന്നത് வரை நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கலாம். இதுக்கு மேலே போனால் கசக்கிடும். இது கரெக்டான பதம். ஒரு 5 இன்ச்சிൻ്റെ டின் எடுத்து தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அதில் நம்ம கேரமல் ஊற்றிக்கலாம். அது சீக்கிரம் ஊற்றிக்கணும், ரொம்ப கொஞ்சம் நேரம் வைக்கக்கூடாது. வச்சு കഴിഞ്ഞാൽ அது சீக்கிரம் அப்படியே கட்டி பிடிச்சிடும். அதனால் நம்ம அது ரெடியானதும் அப்போவே அந்த பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் அது. அதுக்கப்புறம் ഞാൻ ഒരു 1/2 ലിറ്റർ പാൽ എടുത്തിருக்கு. அது நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அது நம்ம அந்த 5 லிட்டர் 1/2 லிட்டர் பால் அது அப்படியே അതിൻ്റെ பாதி ஆகுന്നത് வரை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இந்த அளவுக்கு ஆகணும். அது வரை நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இது இப்போ கரெக்டாக இருக்குது, பாதி ஆயிடுச்சு நம்ம வச்சதுண்டு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கு ഞാൻ. அது நம்ம அந்த சைடில் எல்லாமே கட் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த ஒயிറ്റ് ஆയിരിക്കുന്നത് மட்டும் போதும் நமக்கு. அந்த சைடு எல்லாத்திൻ്റെയും எல்லா பீஸிൻ്റെയും அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்ல சுவையான ஒரு டிஷ்ஷு தான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். எல்லாமே நம்ம அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கூட இதெல்லாம் அந்த 5 பீஸும் அப்படி இருக்கட்டும். அது நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த கொதிக்க வச்சு நல்லா ஆறக்கூடாது, ஒரு கொஞ்சம் மெதுவான சூடு இருக்கணும். அந்த பாலை அந்த இதில் ப்ரெட்டில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நல்லா அது கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். அது அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ഞാൻ ഒരു 3 മുട്ട ஊற்றிருக்கு. அதுக்கு அந்த ரொம்ப ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை தான் எடுக்கணும். அதில் ஒரு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கு. அது நமக்கு முட்டையோட ஸ்மெல்லு வராதிருக்கிறதுக்கும் அப்புறம் ஒரு ஃப்ளேவர், நல்லொரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் எடுத்திருந்த அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 3/4 கப்பு போதும், 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இது நம்ம மிக்சியில் நல்லா எல்லாமே அந்த ப்ரெட்டு சோக்கு வச்சிருக்கிற ப்ரெட்டும் இதுவும் சேர்த்து ஒன்றா அரைக்க முடிஞ்சால் ஒன்றாவே அரைச்சிடுங்க. எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா അതിനെ வடிகட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே சேர்த்து ஒன்றாவே வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ஒன்றா அரைக்க முடிஞ்சால் ஒன்றா அரைச்சிக்கோங்க, இல்லை 2ஆக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியே போதும். இந்த அளவுக்கு அந்த பேட்டர் இப்படி இருக்கும். எல்லாமே நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா அது மிக்ஸ் செய்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேரமல் எடுத்து வச்ச பாத்திரத்தில் இதை அப்படியே மெதுவாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக ஊற்ற வேண்டாம், மெதுவாக அப்படியே ஊற்றி விடலாம். எல்லாமே ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் போகிறதுக்கு லைட்டாக இப்படி கொஞ்சம் 1-2 தடவை தட்டி விடுங்க. லைட்டாக தட்டினா போதும், ரொம்ப ஃபோர்ஸாக தட்ட வேண்டாம். அதுக்கு ஒரு இந்த அளவுக்கு அப்படி இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு ரிங் வச்சுருக்கு. அந்த ரிங்கிന് மேலே இருக்கிற மாதிரி தண்ணி வைக்கணும். நம்ம உள்ளே வைக்க போன பேட்டറിൻ്റെ அந்த பாத்திரത്തിൻ്റെ அடியில் தண்ணி படுന്ന அளவுக்கு தண்ணி ஊற்றிയിരിക്കണം. அதில் தண்ணிக்கு மேலே பாத்திரம் நிற்கிறது. கொஞ்சம் அந்த தண்ணி அந்த பாத்திரத்தை தட்டுന്ന மாதிரி, அந்த ரிங்கிന് மேலே தண்ணி நின்னால் நம்ம பாத்திரம் வைக்குമ്പോൾ அதுக்குள்ளே தட்டுന്ന மாதிரி இருக்கும். இப்படி வைக்கலாம். എന്നിട്ട് இது ஒரு பாத்திரம் போட்டு நல்லா மூடி வைக்கலாம். அதுக்கு மூட முடியுന്ന அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து கொஞ்சம் கூட தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி மூடியிருக்கு. இட்லி பாத்திரம் அப்படியே மூடலாம். மூடிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுது வெந்து வருதுக்கு. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு.
நம்ம திறந்து பார்த்துக்கலாம் எப்படி ஆயிடுச்சு, வெந்தோ இல்லையோன்னு பார்த்துக்கலாம். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்ல டிஷ்ஷு தான் இது. ஒரு கத்தி வச்சு ஏதாவது ஒரு ஸ்டிக்கி வச்சு குத்தி பார்க்கலாம், அது ஒட்டல. அப்படி இருந்தால் அது வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ഞാൻ അതിൻ്റെ സൈഡ് கொஞ்சம் ஒரு கத்தி வச்சு இலக்கி விட்டுருந்தேன், நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். நல்லா வந்துருச்சு, நான் சூப்பராக வந்துருச்சுங்க. அது ഞാൻ சைடு இலக்கியப்போ கொஞ்சம் கட் ஆயிடுச்சு, அதான். எல்லோரும் இதோட செஞ்சு பாருங்கள், குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட பிரெட் கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கேன்னு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.